முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் ஊடகவியலாளர் வீட்டின் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். சிறுவர் தொழிலாளர்கள் குறித்து நாளாந்தம் ஏராளம் முறைப்பாடுகள் பதிவு. வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல், பாரிய அளவில் பண மோசடி. இலங்கையர்கள் பலர் வேலை இழக்கும் அபாயம். சஜித்தின் யாழ் விஜயத்தில் குழப்பம். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியை சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது வன்முறை கும்பல் புகுந்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதுடன் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளது. அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டினுள் இன்றைய தினம் வியாழக்கிழமை அதிகாலை 12:15 மணியளவில் 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 5 அடங்கிய வன்முறை கும்பல் கூறிய ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள், மீன் தொட்டியை அடித்து உடைத்து வீட்டின் வரவேற்பறையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களுக்கும் தீ வைத்துள்ளனர். பின்னர் வீட்டின் வெளியே நின்ற ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிளுக்கும் அவரது சகோதரனின் முச்சக்கர வண்டி மீதும் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் அவற்றிற்கும் தீ வைத்துள்ளனர். அதனால் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி என்பன சேதமடைந்துள்ளன. திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வீட்டினுள் வீசிவிட்டு குறித்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிறுவர்களை தொழிலாளர்களாக பாவிப்பது தொடர்பில் நாளாந்தம் முறைப்பாடுகள் கிடைக்கப் பெறுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார அமரசிங்க தெரிவித்துள்ளார். ஆனால் உலகிலுள்ள மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்துவது மிக குறைந்த அளவில் காணப்படுகிறது. இலங்கை நாட்டின் சட்டத்தின்படி 16 வயதிற்குட்பட்ட எவரையும் தொழிலாளர்களாக வேலைக்கு அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருடம் சிறுவர்களை தொழிலாளர்களாக வேலைக்கு அமர்த்துவது தொடர்பாக 186 முறைப்பாடுகளும், இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் 56 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த புகார்கள் அனைத்தும் தொழிலாளர் துறைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் குறித்து 24 மணி நேரமும் செயல்படும் 1929 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்கலாம் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை மக்கள் வங்கியில் பணிபுரியும் சந்தேக நபர்கள் பலரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் நிலையான வைப்புகளில் பாரியளவில் மோசடி செய்தமை தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மக்கள் வங்கியின் பிரதான கிளையினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான முறைப்பாட்டிற்கமைய வங்கியின் புறக்கோட்டை கிளையின் கடன் அதிகாரியான பிரலஸ்கமுவ பிரதேசத்தை சேர்ந்த சத்துபமா தர்ஷினி ரத்னநாயக்க என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அவரை எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நுகேகொட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் வங்கியின் கணக்கு வைத்திருப்பவரின் நிலையான வைப்பு கணக்கில் 63 லட்சம் ரூபாவை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் வங்கியின் பிரதான கிளையினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் தனது கணவரின் தாய் மற்றும் நெருங்கிய உறவினர்களின் பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்து வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் நிலையான வைப்புத் தொகையில் பணத்தை ஏமாற்றியுள்ளார். சந்தேக நபர் வர்த்தக வங்கியின் கடன் நுழைவு தரவு அமைப்பில் போலியான ஆவணங்களை வைத்து மோசடி செய்துள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு அறிவித்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு வகை லைட்டர் காரணமாக இந்நாட்டிலுள்ள உள்ளூர் தீப்பெட்டி நிறுவனங்களுக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தரம் குறைந்த லைட்டர்களை மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதால் இலங்கையில் எஞ்சியுள்ள 4 தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலைகளும் மூடப்படும் அபாயத்தில் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். வெளிநாடுகளிலிருந்து மொத்தமாக இறக்குமதி செய்யப்படும் பிளாஸ்டிக் லைட்டர்களில் எரிவாயு மூலம் தீப்பிடித்து எரியும் வாயு தேர்ந்தபின் தூக்கி வீசுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர். தற்போது கண்டி வெள்ளைகல இலங்கை முதலீட்டு வலயத்தில் பரந்து விரிந்து கிடக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் பலர் பணிபுரிந்து வருகின்றனர். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இலகுவான லைட்டர் வர்த்தகம் நாட்டில் பரவி வருவதால் அந்த இளைஞர்கள் மற்றும் பெண்களில் பலர் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். எனவே உள்ளூர் தொழில்துறையை பாதுகாக்க அதிகாரிகள் முன்வர வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்து ஒன்றினை வழங்கி வைத்துள்ளதோடு குறித்த பேருந்திற்கான பூஜை வழிபாடுகள் வழக்கம்பெற ஆலயத்தில் இடம்பெற்றது. இந்நிலையில் அங்கு பாடசாலை மாணவர்கள், அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் என பலர் குழுமியிருந்தனர். இதன்போது அங்கு கடமையில் இருந்த சஜித்தின் ஊடக பிரிவினர் அநாகரிகமான முறையில் உடை அணிந்திருந்தனர். இதனால் அங்கிருந்த மாணவர்கள் முகம் சொலித்து அசௌகரியங்களை எதிர்கொண்டதை அவதானிக்க முடிகிறது. இந்நிலையில் சஜித் பிரேமதாச பேருந்தில் அமர்ந்து அதனை செலுத்துவதற்கு தயாராகும் போது ஊடகவியலாளர்கள் காணொளி மற்றும் புகைப்படம் எடுத்தனர். எனினும் அங்கிருந்த சஜித்தின் பாதுகாப்பு பிரிவினர் ஊடகவியலாளர்களின் கேமராவினை கையால் தட்டி புகைப்படம் மற்றும் காணொளி எடுக்க வேண்டாம் என அச்சுறுத்தியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது குழப்ப நிலை ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjeffna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.